செய்தித்தாள் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன முக்கியமான செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இன்று திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் வேணால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா உங்களை உலகம் விரும்பி போற்றாது, உங்களை மதிக்காது உலகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளின் 670 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய செய்திகள் பெருசாக இல்லை. இங்கே இடத்துல ஒரு இஷ்யூ பேஸ்டு கொஸ்டின் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிக்கல் கேள்வி கேட்பார் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாகவே இப்போ சமீப ஆண்டுகளில் என்ன ஒரு குற்றச்சாட்டு பாராளுமன்றத்து மேலே வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான முறையில் விவாதங்கள் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் எந்த ஒரு மசோதாவுக்குமே நடைபெறுவது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. பாராளுமன்றத்தினுடைய அந்த ஒரு உற்பத்தி திறன், அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு டிபேட்ஸுமே இருக்கிறது இல்லை. ரூலிங் பார்ட்டியோட கை ரொம்ப ஓங்கி இருக்குது. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறது இல்லாமையே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. முக்கியமான திட்டங்களுக்கு கம்மியாக நிதி ஒதுக்கிறது, அதை பற்றின விவாதங்கள் அப்படிங்கிறது சரியாக நடைபெறுவதில்லை. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத பாராளுமன்றத்து மேலே நிறைய பேர் வச்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஒரு கூட்டத்தொடர் நடக்கணுமா, ஒரு நிமிஷத்துக்கு மக்கள் வரிப்பணம் எவ்வளோ செலவாகுது, ஒரு நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் இருக்கிறப்ப ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து முடிக்கிறதுக்கு மட்டுமே 97.8 கோடி ரூபாய் செலவாக இருக்குது அப்படிங்கிற தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு செலவுகளை பண்றாங்க, ஆனா மக்கள் பிரச்சனைகள் சரியான முறையில் விவாதிக்கப்படுதா, மக்களுடைய குரல் அந்த இடத்துல பிரதிபலிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அப்படிங்கிறத நமக்கு பதிலாக இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு பட்ஜெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் பட்ஜெட் மேலே சரியான விவாதங்கள் நடைபெறுவது கிடையாது. பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட திட்டங்கள் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத கேட்டால் பதில்கள் வருவது கிடையாது. அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ நம்ம 2022-23 காலகட்டத்தில் 9% இருந்துச்சு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி. ஆனால் இந்த நிதியாண்டில் பார்த்தோம்னா அந்த பொருளாதார வளர்ச்சி 6% தான் இருக்கும் அப்படிங்கிறத உலக அமைப்புகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, நம்ம ரிசர்வ் வங்கி உட்பட. சரிங்களா. இப்போ பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட அறிவிப்புகள் சரியான முறையில் செயல்படுத்தப்படுவது கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு தொகை அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுது. சரிங்களா. அந்த தொகையும் முழுசாக செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட உணவு பதப்படுத்தக்கூடிய துறைக்கு சர்வதேச அளவில் போட்டி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 10,900 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கும். ஒரு வருஷத்துக்கு 1,800 கோடி நம்ம அந்த துறையில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இலக்கு. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தோம்னா இது வரைக்குமே 1,100 கோடிகள் தான் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பேக்லாக் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உணவு பதப்படுத்தக்கூடிய அந்த துறைக்கு 282 கோடி அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் செலவு பண்ணப்பட்டது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 170 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தா அதில் 45 திட்டங்களை தான் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கிசான் சம்பட யோஜனா அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான திட்டமாக இருக்குது. ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே இந்த உணவு பதப்படுத்துவது இதெல்லாமே வருது. இதெல்லாமே சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வேறு என்ன நமக்கு முக்கியமான திட்டங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஊரக வளர்ச்சித்துறையுடைய காடுகள் வளர்ப்பு, தோட்டக்கலை, நமக்கு ஈரப்பத மேம்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு இலக்குகளை அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்களை தான் இந்த இடத்துல கொடுத்துருங்க. யாருமே எந்த ஒரு திட்டமே பார்த்தீங்கன்னா 50% மேலே இலக்குகளை அடையவே கிடையாது. நம்ம போன வருஷம் சொல்லப்பட்ட இந்த சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்குது. ஓகேங்களா. நம்ம மொட்டை மாடிகளில் அந்த சோலார் பேனலை வைக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் 1 கோடி ரூபாய் 1 கோடி கனெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இலக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரு வருஷத்தில் என்ன ப்ராக்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8.5 lakh கனெக்ஷன்ஸ் மட்டும் தான். கிட்டத்தட்ட 8% தான் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒரு பெரிய பொருளாதாரமாக, உலகத்திலே 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக நம்மளால் மாற முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ பாராளுமன்றத்தில் இதை பற்றின விஷயங்களை பேசணும், அதற்கான நேரங்களை ஒதுக்கீடு செய்யணும், அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறது இருக்கணும். எதிர்கட்சிகளுடைய குரல்களை அரசாங்கம் எடுத்து அதற்கான சரியான பதில்களை கொடுக்குறப்ப தான் இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ ஒரு இஷ்யூ பேஸ்டு டாபிக் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.